சின்ன கிச்சனாக இருந்தாலும் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோமோ அதில் தான் அழகாக இருக்கும். எங்களது மீடியமான கிச்சன் தான், ரொம்ப ஹைஃபை ராயல் கிச்சன்லாம் கிடையாது. நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதான் காட்ட போகிறேன். கிச்சன் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே டிப்ஸ் தான், எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சுட்டாலே பாதி கிச்சன் க்ளீன் ஆகிடும். ரேக் ஃபுல்லாக அடிக்கிட்டு இது மாதிரி மீடியம் சைஸில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறம் ஸ்டார் அனஸ், ஜாதி பத்திரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அப்புறம் சின்ன சின்ன டப்பாஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே நான் மீஷோவில் வாங்கினது. ஒரு 3.5 years ஆச்சு. இது வாங்கி நல்ல குவாலிட்டியாக ஸ்டடியாக இருக்கும். க்ளீன் பண்ணி நல்லா அடித்து யூஸ் பண்ணலாம். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ப்ரொமோஷன் வீடியோ வாங்குறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இது டெய்லி குக்கிங் யூஸ் பண்ணுற திங்ஸில் இப்படி சின்ன டப்பாஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். கடுகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள். இது என்னன்னு தெரியுமா, லெமன் ரைஸ் புளிசாதம் செய்யும்போது நம்ம கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் எடுத்து போடுவோம். ஆனால் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஊறுகாய் டப்பா வச்சுருக்கேன், அப்புறம் பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன். இது மாதிரி சின்ன ரேக் கீழே இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, நம்ம எப்பயாவது யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் மேலே வச்சுருப்போம். மிளகு, காஃபி தூள், டீ தூள், அப்புறம் வெந்தயம், அப்புறம் தேவையான ஐட்டம்ஸ்லாம் மேலே வச்சுருப்பேன். இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் என் கிச்சனில். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும், குயிக்காக லஞ்ச் பேக் பண்ணுறது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருப்பேன். எல்லாமே நல்ல குவாலிட்டி திங்ஸாக இருக்கும். ஒரே செல்ஃப் தான், அதில் பாதி வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் டப்பாஸ் தான் வச்சுருப்பேன். மீதி பாதியில் வந்து ஸ்டீல் டப்பா. இது ஃபுல்லாகவே பருப்பு ஐட்டம்ஸ் தான் இருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சிறும்பருப்பு வச்சுருப்பேன். பருப்பு டப்பாலையும் கண்டிப்பாக ஒரு மாதிரி சின்ன டம்ளர் போட்டு வச்சுருவேன். ஸோ வாட் எனக்கு நம்ம டச் பண்ணி எடுக்க வேண்டாம், நான் கை ஈரமாக இருக்கும், டக்குன்னு எடுத்து போடுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். என் கம்ஃபர்ட்காக நான் வச்சுருக்கேன். நான் இதுவும் வச்சு பாருங்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெர்மனன்ட் மார்க்கில் எல்லாத்துலையும் நான் கண்டிப்பாக பேர் எழுதி வச்சுப்பேன். சொல்கிறது இது டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. எனக்கு குயிக்காக லஞ்ச் பேக் பண்ணும்போது எனக்கு எந்த பாக்ஸ் கன்ஃபியூஷன் இல்லாமல் நான் எடுத்து போடுவேன். இன்னும் என்னென்னா வேறு யாராவது வந்து சமைச்சா கூட எந்த டப்பா எதுன்னு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே ஸ்டீல் டப்பாஸ் மேலேயும் ரவை, சேமியா, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், மிளகா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இது என்ன சொல்கிறது, இது PS4 பெரம்பூர் சீனிவாசா டப்பா, நல்லா இருக்குது குவாலிட்டி. ஸோ இதே வாஷ் பண்ணிட்டு ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சின்ன கிச்சனாக இருந்தாலும் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோமோ அதில் தான் அழகாக இருக்கும். எங்களது மீடியமான கிச்சன் தான், ரொம்ப ஹைஃபை ராயல் கிச்சன்லாம் கிடையாது. நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதான் காட்ட போகிறேன். கிச்சன் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே டிப்ஸ் தான், எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சுட்டாலே பாதி கிச்சன் க்ளீன் ஆகிடும். ரேக் ஃபுல்லாக அடிக்கிட்டு இது மாதிரி மீடியம் சைஸில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறம் ஸ்டார் அனஸ், ஜாதி பத்திரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அப்புறம் சின்ன சின்ன டப்பாஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே நான் மீஷோவில் வாங்கினது. ஒரு 3.5 years ஆச்சு. இது வாங்கி நல்ல குவாலிட்டியாக ஸ்டடியாக இருக்கும். க்ளீன் பண்ணி நல்லா அடித்து யூஸ் பண்ணலாம். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ப்ரொமோஷன் வீடியோ வாங்குறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இது டெய்லி குக்கிங் யூஸ் பண்ணுற திங்ஸில் இப்படி சின்ன டப்பாஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். கடுகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள். இது என்னன்னு தெரியுமா, லெமன் ரைஸ் புளிசாதம் செய்யும்போது நம்ம